இரண்டாவது ஆஸ்வாசம், நான்காவது ஸ்லோகம். என் கவித்திறன் கிருஷ்ணனுக்கே சமர்ப்பணம். மாதர்நாத பரமருஜுதம் யத்கலானாம் புரஸ்தாதே அஸ்தாசங்கம் ஜடரபடரே பூர்த்தயே நர்த்திதாசி தத்க்ஷந்தவ்யம் சஹஜ சரலே வத்சலே வாணகுர்யாம் பிராயஷ்சித்தம் குணகணனயா கோபவேடஸ்ய விஷ்ணு. தாயே, சரஸ்வதி தேவியே, நாவுக்கரசியே, சரளமாக இருப்பதே உன் இயல்பு. அதை பயன்படுத்தி கொண்டு நான் உனக்கு ஒரு குற்றம் இழைத்து விட்டேன். என் வயிற்றுக் குழியை நிரப்பிக் கொள்வதற்காக, அதாவது ஜீவனத்திற்காக அயோக்கியர்களின் முன்னிலையில் சிறிதும் கூச்சமின்றி அவர்களை சந்தோஷிப்பதற்காக உன்னை நடனமாடும்படி ஆட்டி வைத்து விட்டேன். அதாவது அவர்களை முகஸ்துதி செய்து விட்டேன். நான் இனி இம்மாதிரியான தகாத காரியங்களை செய்ய மாட்டேன். நான் ஏற்கனவே செய்த இந்த குற்றத்திற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும். நீ உன் குழந்தைகளிடம் அன்பு கொண்டவள் அன்றோ? நான் செய்த குற்றத்திற்கு பிராயஷ்சித்தமாக மகாவிஷ்ணுவின் திரு அவதாரமான கோபாலகிருஷ்ணன் குணாதிசயங்களை வர்ணிப்பதன் மூலம் பரிகாரம் தேடிக்கொள்கிறேன். 15வது ஸ்லோகம். ஏமாற்றுக்காரன். வதனே நவனே தகந்தவாஹம் வச்சனே தஸ்கர மாதுரே சுரே துரீணம் நயனே குஹனாஸ்ரமாஸ்ரயேதா சரணே கோமலதாண்டவம் குமாரம். கண்ணன் ஆயர்வாடியில் வீட்டுக்கு வீடு சென்று வெண்ணையை திருடு உண்டான். கோபியர்கள் அவனை பிடித்து யசோதையிடம் சென்று முறையிட்டார்கள். யசோதை அவனை வினவிய போது தான் திருடவே இல்லை என்று சொல்லி சாமர்த்தியமாக பேசி சமாளிக்க பார்த்தான். ஆனால் வாயிலிருந்து வீசிய வெண்ணெய் மனம் அவனை காட்டி கொடுத்து விட்டது. உடனே அவள் கோபத்துடன் அவனை அதட்டினாள். உடனே அவன் மிகவும் பயந்து விட்டவன் போல் நடித்து போலிக் கண்ணீரை வரவழைத்து அழத் தொடங்கினான். பிறகு அவள் நல்ல வார்த்தைகளை கூறி அவனை சமாதானப்படுத்தினாள். அப்பொழுது தான் எல்லோரையும் சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டதை நினைத்து குதூகலத்தில் தனது கால்களினால் குதித்து குதித்து ஆனந்த தாண்டவம் ஆடினான். இப்படிப்பட்ட லீலைகளை புரிந்த பாலகிருஷ்ணனை அடியார்களாய நீங்கள் ஆசிரியங்கள். 24வது ஸ்லோகம். சைவனையும் உள்ளம் கவர்ந்தவன். சைவாவயம் நகலு தத்ர விசாரணேயம் பஞ்சக்ஷரே ஜபபரா நிதரம் ததாபி சேதோ மதீயம் அதசே குசுமாவபாரம் ஸ்மரானனம் ஸ்மரதி கோபவது கிஷோரம். நானும் என் முன்னோர்களும் வீரசைவர்கள்தான். நாங்கள் எல்லோரும் பஞ்சாட்சரி மந்திரம் உபதேசம் செய்யப்பட்டு அதையே தீவிரமாக ஜபித்தவர்கள்தான். குறிப்பு: லீலாசுக்கரின் இயற்பெயர் பில்வமங்கள் என்று அறியப்படுகிறது. அந்த பெயர் சிவனின் ஒரு நாமம்தான். இதில் எந்தவித சர்ச்சையுமில்லை. ஆனாலும் என் மனம் ஆயர்பாடி மங்கை யசோதையின் இளம் சிறுவனிடம் நாட்டம் கொண்டுள்ளது. காயாம்பு போன்ற வண்ணத்தில் பொலிந்த அவனுடைய சிரித்த முகம் ஒன்றைத்தான் நான் ஸ்மரிக்கிறேன். குறிப்பு: சைவ பரம்பரையில் பிறந்த நான் கண்ணனின் வசீகரத்தால் ஈர்க்கப்பட்டு இப்பொழுது அவனுடைய தீவிர பக்தனாக ஒரு வைஷ்ணவாக மாறிவிட்டேன். 25வது ஸ்லோகம். ராதா மாதவம். ராதா புனாது ஜகதச்சுததத்த சித்தா மந்தானமா கலயதே ததிரிக்த பாத்ரே
தஸ்யாஸ்தனஸ்தபகச்சஞ்சலலோலதೃஷ்டிः தேவோபி தோஹனதியா ரிஷபம் நிருந்தன்னே. ராதை கண்ணனிடம் மனதை பறிகொடுத்து அவன் நினைவாக இருந்ததால் தயிர் கடைவதாக எண்ணி தன்னை மறந்த நிலையில் காலியான தயிர் கலயத்தில் மத்தை போட்டு கடைந்திருந்தாள். ஆமாம், அப்படியானால் கண்ணன் கதை என்ன ஆயிற்று? அதுவும் இதற்கு சளைத்ததல்ல. பூங்கொத்தை போன்ற ராதையின் கொங்கையின் மீது கள்ளப்பார்வையை செலுத்திய வண்ணம் தன்னை மறந்த நிலையில் அவன் பால் கறப்பதற்காக பசுமாட்டை கட்டுவதாக நினைத்து காளை மாட்டின் கால்களை கயிறால் கட்டி போட்டு கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட அந்நியோன்ய காதர்களான ராதையும் கிருஷ்ணனும் தங்கள் அருள் பார்வைகளால் உலகத்தை புனிதம் செய்யட்டும். 28வது ஸ்லோகம். கண்ணனே பரமன். வரமிமம் உபதேசமாத்ரயத்வம் நிகமவனேஷு நிதந்தசாரகின்னா விசுனுத பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தமுருகலே நிபத்தம். பல வேதியர்களும் வேதாந்திகளும் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் நன்றாக கற்று ஆராய்ந்து பரமபுருஷனை கண்டறிய முயற்சித்திருந்தார்கள். அவர்களுக்கு நாரதர் ஒரு புத்திமதியை கூறினார். வேதங்கள் என்பது அடர்ந்த காடுகளுக்கு ஒப்பாகும். அதில் நீங்கள் அலைந்து திரிந்து அந்த பரமபுருஷனை தேடி தேடி களைத்து போனதுதான் மிச்சம். அவனை நீங்கள் அத்தனை சுலபத்தில் கண்டு கொண்டு விட முடியாது. நான் உங்களுக்கு ஒரு சுலபமான சிறந்த ஆலோசனையை கூறுகிறேன். அதனை ஸ்ரத்தையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் இப்பொழுது நந்தகோபன் ஆயர்பாடைக்கு செல்லுங்கள். கோபியர்களின் இல்லங்களில் ஒவ்வொன்றிலும் நுழைந்து பாருங்கள். நீங்கள் தேடும் உபனிஷத்துக்களும் கருப்பொருளான அந்த பரமபுருஷனை ஏதாவது ஒரு இல்லத்தில் உரலில் கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கும் ஒரு குழந்தையாக, அதாவது கண்ணனாக கண்டுகொள்வீர்கள். 35வது ஸ்லோகம். ராசக்கிரீடை வர்ணனம். அங்கனாமங்கனாமந்தரே மாதவ மாதவம் மாதவம் சாந்தரேணங்கனா இத்யமாகலிதே மண்டலே மத்யகः சஞ்சகௌ வேடுனா தேவகீ நந்தன. ராசக்கிரீடைக்காக கண்ணன் ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கண்ணனாக உருவெடுத்திருந்தான். பிறகு எல்லோரும் கோஷ்டியாக அணிவகுத்து இருந்தார்கள். அதாவது 2 கோபிகளின் இடையில் ஒரு கண்ணன். இதுவே இன்னொரு பார்வையில் 2 கண்ணன்களின் இடையில் ஒரு கோபிகை. இப்படி எல்லோரும் ஒருவருக்கொருவர் கைகோத்து கொண்ட ஒரு வட்டமாக நின்றார்கள். அந்த வட்டத்தின் மத்தியில் இன்னொரு தேவகி மைந்தன். அவன் புல்லாங்குழலை எடுத்து கானம் இசைத்தான். 36வது ஸ்லோகம். ராசக்கிரீடை வர்ணனம். கேகிகேகாதிருதானேக பங்கேருஹா லீனஹம்சாவலி ஹிருத்யதா ஹிருத்யதா கம்சவம்சாட்டவேதாகதாவானலஹ சஞ்சகௌ வீடுனா தேவகீ நந்தன. கம்சனின் வம்சம் என்ற பெருங்காட்டை தீயிட்டு புசுக்க காட்டுத்தீயாக பிறந்தவன் தேவகி மைந்தன். அவன் இப்பொழுது லாசலீலையில் ஈடுபட்டிருந்தான். அவன் புல்லாங்கடலில் இனிமையாக கானம் இசைத்திருந்தான். அந்த இசையை கேட்டு மகிழ்ந்து மயில்கள் கே கா கே கா என்று குரல்களை எழுப்பின. அந்த ஒலிகளை கேட்டு தாமரைகளின் இடையே துயின்றிருந்த அன்ன பட்சிகளின் கூட்டங்கள் விழித்து கொண்டு அவைகளும் அந்த மனோகரமான வேணுகானத்தில் பரவசமடைந்தன. 37வது ஸ்லோகம். ராசக்கிரீடை வர்ணனம் தொடர்கிறது. क्वापि वीणाभिराराविणा कम्पितः
कापि वीणाभिराकिङ्किणी नर्तितः क्वापि वीणाभिरमान्तरमां गापितः சஞ்சகௌ வேடுன தேவகி நந்தன. ஒரு பக்கம் சில கோபியர்கள் வீணையை மீட்டு கானம் செய்திருந்தார்கள். அந்த இசையை கேட்ட கண்ணன் தலையை ஆட்டி உடலை குலுக்கி ரசித்திருந்தான். இன்னொரு பக்கம் சில கோபியர்களின் வீணாகானத்திற்கு இசைந்தபடி கால் சலங்கைகள் ஒலிக்க கண்ணன் நடனம் செய்திருந்தான். இன்னொரு பக்கம் சில கோபியர்கள் வீணைகளை பக்க வாத்தியமாக இசைக்க கண்ணனை பாடச் செய்தார்கள். இந்த கோபியர்களின் மண்டலத்தின் மத்தியில் தேவகி மைந்தன் வேணுகானம் இசைத்திருந்தான். 51வது ஸ்லோகம். மாயக்கள்வன். அந்தரன்கிருஹே கிருஷ்ணமவேக்ஷ்ய சோரம் பத்தா கவாட்டம் ஜனனீ கதேகா உலூகலே தாமநிபத்தமேனம் தத்ராபி திருஷ்டா ஸ்திமிதா பபூவ. தன் வீட்டினுள்ளே வெண்ணையை திருடும் கள்வன் கண்ணனை பார்த்த ஒரு இடைச்சி வீட்டின் கதவை பூட்டி தாளிட்டு விட்டு அவன் தாய் யசோதையுடன் முறையிடச் சென்றாள். ஆனால் போன இடத்தில் அவளுக்கு ஒரு ஆச்சரியம். அங்கு ஏற்கனவே உரலில் கயிற்றினால் கட்டப்பட்டிருந்த கண்ணனை பார்த்தாள். திகைத்து போய் அசந்தி நின்று விட்டாள். 52வது ஸ்லோகம். சின்ன கண்ணனுக்கு பெரும் ஏமாற்றம். ரத்னஸ்தலே ஜானுஜரः குமாரः சங்கிராந்தமாத்மீய முகோரவிந்தம் ஆதாது காமஸ்ததலாபகேதாதே விலோக்யதாத்ரீ வதனம் ருரோத. நந்தகோபனின் இல்லத்தில் தரைகள் ரத்ன பளிங்கு கற்களால் தளவரிசை செய்யப்பட்டிருந்தன. குழந்தை கண்ணன் தன் முழங்கால்களை தரையில் வைத்து தவழ்ந்து விளையாடினான். அப்பொழுது பளிங்குத் தரையில் அவனது திருமுகத் தாமரை பிரதிபலித்தது. அதை பார்த்த குட்டி கண்ணன் அந்த பிம்பத்தை பிடிக்க முயற்சி செய்து களைத்து போனான். ஏமாற்றமடைந்த அவன் தாதின் முகத்தை பார்த்து அழத் தொடங்கினான். 53வது ஸ்லோகம். கிரிதாரி ஒருவன், பார்வையாளர்கள் பலவிதம். ஆனந்தேன யசோதயா தமதனம் கோபாங்கனாபிஸ்திரம் சாசங்கம் பலவித்திஷா சகுசுமைः சிந்தைः பிருथिव्याकुलम् சேர்ஷம் கோபகுமாரகைः சகருணம் பௌரேஜனிஸ்தஸ்மிதம் யோ திருஷ்டஸ்தபுனாது நோ முரரிபுः ப்ரோக்ஷிப்த கோவர்தனः. 7 வயது சிறுவனான கண்ணன் கோவர்தனகிரியை பெயர்த்தெடுத்து தனது சுண்டு விரலின் நுனியில் ஒரு நாய்க்குடையைப் போல 7 நாட்கள் அனாயாசமாக தாங்கிய திவ்ய லீலையை பார்த்து ஒவ்வொருவர் பார்வையிலும் ஒவ்வொரு விதமான ரசபாவங்களும் உணர்ச்சிகளும் தோன்றின. யசோதைக்கு ஆனந்தம், கோபியரும் மங்கைகளுக்கு காதல் சிருங்காரம், இந்திரனுக்கு வெகு நாட்களாக ஐயம் பயம், சித்த புருஷர்களுக்கு பக்தி பரவசம். அதற்காக அவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். பூமாதேவிக்கு கவலை, என்னையே தாங்கின தேவனுக்கு மலையை தாங்கியதால் கிளேசமோ என்று. இடைச்சேறு சிறுவர்களுக்கு பொறாமை, நம்மை போன்ற சிறுவன்தானே இவனும், ஆனால் இவனுக்கு மாத்திரம் தனி கௌரவம் என்று. ஊர் ஜனங்களுக்கு கருணை, ஐயோ குழந்தை எப்படி பலுவை தாங்குவான் என்று. இதர மக்களுக்கு ஆச்சரியம், என்ன தெய்வீக சக்தியோ என்று. இவ்விதம் பல உணர்ச்சிகளுடன் பார்க்கப்பட்ட முராரி கோவர்தன கிரிதாரி நம்மை புனிதர்களாக ஆக்கட்டும். 55வது ஸ்லோகம். கோவிந்த தாமோதர மாதவன் வாங்கலையோ. விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்தவருத்திகி தத்யாதிகம்
மோகவசாதவோச்சதே கோவிந்ததாமோதர மாதவேதி. ஒரு இடைச்சேரி பெண் தயிர் பால் வெண்ணெய் போன்றவற்றை வீதிகள் விட்டு பிழைப்பு நடத்துபவள். அவள் கண்ணனின் திருப்பாதங்களில் தனது சித்தத்தை அர்ப்பணித்திருந்தாள். ஆகையால் அவள் தன்னை மறந்த நிலையில் வீதிகளில் செல்லும்போது தயிர் வாங்கலையோ பால் வாங்கலையோ என்று கூவுவதற்கு பதில் கோவிந்தன் வாங்கலையோ தாமோதரன் வாங்கலையோ மாதவன் வாங்கலையோ என்று கூவிச் சென்றிருந்தாள். குறிப்பு: இதன் தொடர்ச்சியாக பில்வமங்களாச்சாரியர் என்ற பெயரில் கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம், அதாவது 72 ஸ்லோகங்கள் என்று தனியாக ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. 57வது ஸ்லோகம். ஆலிலை கண்ணன் வடபத்ரசாயி. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடே சயானம் பாலம் குந்தம் மனசாஸ்மராமே. பிரளயத்தின் போது மார்க்கண்டேய முனிவர் பரமபுருஷனை ஆலிலையன் மீது பிரளய சமுத்திரத்தில் மிதந்திருந்த திருக்காட்சியை ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. அதன் சாராம்சம் இந்த ஸ்லோகம். ஆதிமூலமான அந்த பரம்பொருள் பாலமுகுந்தனாக ஒரு ஆலிலையின் மடல் மீது சயனித்திருந்தான். அந்த குழந்தை தாமரை போன்ற தனது தளிர் பாதத்தை தாமரை போன்ற தன் மென் கரங்களால் தாமரை போன்ற தனது செப்பு வாயில் நுழைத்து சூப்பிக் கொண்டிருந்தது. இந்த திவ்ய திருக்காட்சியுடன் கூடிய குழந்தை முகுந்தன் என் மனதால் தியானம் செய்கிறேன். 58வது ஸ்லோகம். கண்ணன் கனவு கண்டு பிதற்றியது. சம்போ ஸ்வாகதமஸ்யதாம் இதயதோ வாமேன பத்மாசன க்ரௌஞ்சாரே குசலம் சுகம் துரபதே வித்தேசனோ திருஷ்யசே யுத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைட்டபஜிதः ஸ்ருத்வா யசோதாகிரः கிம் கிம் பாலகஜல்பதேதிரச்சிதம் தூதூ கிருதம் பாதுனः. குழந்தை கண்ணன் தொட்டிலில் துயில் கொண்டிருந்த போது அவன் கனவில் ஏதோது சொல்லி பிதற்றினான். அதை கேட்ட யசோதை பயந்து போனாள். வைகுண்டநாதனை கடவுளர்கள் வைகுண்டம் சென்று அவருடைய திவ்ய தரிசனத்தை செய்வித்த திருக்காட்சிதான் அது. அப்பொழுது அவன் முகமன் கூறி அவர்களை வரவேற்றிய சொற்கள் தான் அவைகள். சம்புதேவரே, நல்வரவு நல்வரவு, இங்கு உட்காருங்கள். பிரம்மதேவரே, வாரும் வாரும், இங்கே இடப்புறம் அமருங்கள். முருகனே, க்ஷேமமா? தேவேந்திரா, சௌக்கியமா? குபேரனே, நீர் இப்பொழுதெல்லாம் காணப்படுவதே இல்லையே. இவ்வாறெல்லாம் துயிலில் இருந்த கண்ணனின் பிதற்றல் மொழிகளை கேட்ட யசோதை, குழந்தாய், என்ன இது பிதற்றுகிறாய் என்று கூறி தூ தூ என்று சொல்லி குழந்தையின் மீதான திருஷ்டியை விரட்டினாள். யசோதை அப்போது கூறிய தூ தூ என்ற வார்த்தைகளே நம்மை ரட்சிக்கட்டும். 59வது ஸ்லோகம். அம்மா, பால் கொடு. மாதः கிம் யதுநாத தேஹி சஷகம் கிம் தேன பாதும் பயः தன்னாஸ்த்யஞ்ச கதாஸ்தி வானிஷி நிஷா காவாந்தகாரோதயः ஆமில்யாக்ஷயுகம் நிஷாப்யுபகதா ஜிகேதி மாதுர்முहुः வக்ஷோஜாம் சுககர்ஷணோத்யதகரः கிருஷ்ணஸ்தபுஷ்ணாதுனः. கண்ணன் ஒரு சமயம் யசோதையை அம்மா என்று விളിத்தான். அவள் கேட்டால், எதுநாதா, என்ன? அப்பொழுது இருவரும் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டார்கள். அம்மா, ஒரு கிண்ணம் கொடு. அது எதற்கு? பால் குடிப்பதற்கு. அது இப்பொழுது கிடையாது. அப்படியானால் அது எப்பொழுது கிடைக்கும்? இரவு வந்த பிறகு. இரவு என்றால் என்ன? இருட்டு தோன்றினால் அது இரவு. அப்பொழுது
கண்ணன் தன் 2 கண்களையும் மூடிக்கொண்டான். உடனே இரவு வந்துவிட்டது. பரமனின் கண்களே சூரியனும் சந்திரனும் ஆனதால் அவை 2ம் இப்பொழுது மறைந்து போய் அகிலம் முழுவதுமே இருட்டு வந்துவிட்டது. கண்ணன் மறுபடியும் கூறினான், இப்பொழுதுதான் இரவு வந்துவிட்டதே, பாலை கொடு. இவ்வாறு கூறி அவன் யசோதையின் மார்பகத்தை மூடியிருந்த புடவை முந்தானையை பற்றி இழுத்தான். இப்படி ஒரு திவ்யலீலை புரிந்த கிருஷ்ணன் நம்மை வளரச் செய்யட்டும். 63வது ஸ்லோகம். ருக்மிணி விவாகத்தில் ஓர் அற்புத காட்சி. உத்துங்கஸ்தன மண்டலோபரிலசத் பிராலம்ப முக்தாவணே அந்தன் பிம்பிதமிந்திரநேலநிகர ಛಾಯಾನುಕಾರಿಂಜುತೇಹೇ ಲಜ್ಜಾವ್ಯಾಜಮುಪೆತ್ಯ ನಮ್ರವದನ ಸ್ಪಷ್ಟಂ ಮುರಾರೇರ್ವಪುಃ ಪಶ್ಯಂತಿ ಮುದಿತಾ ಮುದೇಸ್ತು ಭವತಾಂ லக்ஷ்மீர்விவாகோத்சவே. ருக்மணியும் கிருஷ்ணனும் விவாக காலத்தில் எதிரெதிரே நின்றிருந்தார்கள். நாணத்தால் ருக்மணி தலையை குனிந்திருந்தாள். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்று கவி சமத்காரமாக கூறுகிறார். ருக்மையின் பருத்த நகில் வட்டங்கள் மீது ஒளிர்மிகுந்த முத்து மாலை தொங்கியிருந்தது. அந்த பளபளப்பான முத்துக்களில் கிருஷ்ணனின் இந்திரநீல மணிவண்ண உருவம் பிரதிபலித்திருந்தது. வெட்கத்தால் தலையை குனித்து வைத்திருக்கும் சாக்கில் கண்ணனின் பிரதிபிம்ப உருவத்தை இன்னும் தெளிவாகவே கண்டுகளித்தாள். சாக்ஷாத் மகாலட்சுமியின் திரு அவதாரமான ருக்மணியின் விவாக மகோத்சவத்தில் நிகழ்ந்த இந்த அற்புத திருக்காட்சி அடியார்களாகிய உங்களை மகிழ்விக்கட்டும். 64வது ஸ்லோகம். கண்ணன் வாயில் அனைத்து புவனங்கள். கிருஷ்ணேனாம்பகதேன ரந்தமதுனா மிருத்பக்ஷிதா ஸ்வேச்சயா தத்யம் கிருஷ்ணகயேவமாகமுசலே மிச்சாம்ப பஷ்யானனம் வியாதேஹேதி விதாரிதே சிசுமுகே திருஷ்ட்வா சமஸ்தம் ஜகதே மாதா யஸ்ஸ ஜகாம விஸ்மயபதம் பாயாத்சன கேசவஹ. ஒரு சமயம் விளையாடப் போன இடத்தில் கண்ணன் வேண்டுமென்றே மண்ணை தின்றான் என்று யசோதையிடம் பலராமன் புகார் கூறினான். யசோதை கேட்டால், கிருஷ்ணா இது உண்மையா? கண்ணன் கேட்டான், எவன் சொன்னான்? பலராமன். அது பொய், வேண்டுமால என் வாயை பார்த்துக்கொள். அப்படியானால் வாயை திற. குழந்தையும் அப்படியே தன் வாயை திறந்து காட்டினான். ஆனால் யசோதை பார்த்தது ஒரு சிறுபடி மண்ணல்லவே. அகில புவனங்களையும் அந்த தாய் பார்த்து அதிசயமடைந்தாள். இப்படிப்பட்ட ஒரு திவ்ய பாலலிலே புரிந்த கேசவன் நம்மை காப்பாற்றட்டும். 69வது ஸ்லோகம். ராதைக்கு பொறாமை, சந்தேகம். ஏதே லக்ஷண ஜானகே விரஹிதம் மாம் கேதயந்த்யம்புதாः மர்மாணே ஜகட்டயந்தலமமே க்ரூரः கதம்பாநிலாः யுத்தம் ஜாகிருத பூர்வஜன்மச்சரிதம் யோ ராதயா வீக்ஷிதः சீர்ஷம் சங்கிதயாசனசுகயதோ ஸ்வப்னாயமானோ ஹரிஹி. கண்ணன் துயிலில் இருந்தான். பக்கத்தில் ராதை தூங்காமல் விழித்து கொண்டிருந்தாள். கண்ணனுக்கு தனது பூர்வ ஜன்மமான ராமாவதார விற்த்தாந்தங்கள் கனவில் தோன்றின. அவன் தன்னை அறியாமல் வாய்விட்டு பிதற்றினான். லக்ஷ்மணா, நான் ஜானகியை விட்டு பிரிந்து இருக்கிற இந்த சமயத்தில் இந்த குளிர் மேகங்கள் என் உயிர்நிலைகளை பிளக்கின்றன. கதம்பவனத்திலிருந்து வரும் தென்றல் என்னை வாட்டுகிறது. இவற்றை கேட்ட ராதை பொறாமையுடனும் சந்தேகத்துடனும் கண்ணனை பார்த்தாள். அதாவது தனக்கு போட்டியாக இன்னொருத்து வந்துவிட்டாலோ என்று அவளுக்கு சங்கை.
இவ்விதம் கனவிலும் திருவிளையாடல் புரிந்த அந்த ஹரி நம்மை சுகமடையச் செய்யட்டும். 71வது ஸ்லோகம். கிருஷ்ணனுக்கு ராமனின் கதை. ராமோ நாம பபூவஹும் ததபலா சீதேஜஹும் தவோ பிதுः வாசா பஞ்சவடீ தடே விஹரதः தாமாஹரன் ராவணः நித்ரார்த்தம் ஜனனே கதாபிதி ஹரேः ஹுங்காரதः ஷృण्वतः சௌமித்ரே க்வதனுர்தனுருதே யக்ரா கிரஹ் பாதுனஹ. குழந்தை கண்ணனை தூங்கச் செய்வதற்காக தாய் யசோதை அவனுக்கு அவனுடையதேயான ராமன் கதையை சொன்னாள். கண்ணனும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு ஹூ ஹூ என்று சொல்லி வந்தான். ராமன் என்று ஒரு ராஜகுமாரன் இருந்தான். அவனுக்கு சீதை என்ற ஒரு மனைவி. அவர்கள் தந்தையன் சொல்படி காட்டிற்கு சென்று பஞ்சவட்டி என்ற இடத்தில் வசித்து வந்தார்கள். அப்பொழுது ராவணன் என்ற அரக்கன் சீதையை அபகரித்து சென்றான். இதுவரையில் ஊ ஊ என்று சொல்லிக் கொண்டு வந்த கண்ணன் தனது பூர்வ ஜன்ம ஸ்மரணை வந்து திடீரென உணர்ச்சி வசப்பட்டு கூச்சல் போட்டான். லக்ஷ்மணா எங்கே? வில் 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 எங்கே? கண்ணனின் இந்த பரபரப்பு சொற்கள் நம்மை ரட்சிக்கட்டும். 75வது ஸ்லோகம். தவழும் கண்ணனின் எழில்மிகு திருக்கோலம். கிங்கிணி கிணி கிணிரபசைஹி அங்கன புவிரிங்கனை சதாட்டந்தம் குங்குணு குணுபதயுகலம் கங்கண கரபூஷணம் ஹரிம் வந்தே. குழந்தை கண்ணன் யசோதையின் இல்லத்து முற்றத்தில் அடிக்கடி தவழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் இடுப்பில் கட்டியிருந்த சதங்கை கிணி கிணி என்று ஒலித்தன. காலில் அணிவிக்கப்பட்டிருந்த தண்டைகள் குணு குணு என்று சப்தித்தன. கையில் கட்டியிருந்த கங்கணங்கள் கண கண என ஒலித்தன. இந்த திவ்ய திருக்கோலத்தில் இருந்த அந்த ஹரி நாராயணனை வணங்குகிறேன். 81வது ஸ்லோகம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டான். கஸ்தம் பாலபலானுஜः கிமஹதே மன்மந்திராசங்கயா யுக்தம் தன் நவநீத பத்ரவிபரே கஸ்தம் கிமர்த்தம் யசேः மாதः கஞ்சன வத்சகம் மிருகயுதம் மாகா விஷாதம் க்ஷணாதே இத்யேவம் வரவல்லரே பிரதிபத கிருஷ்ணஸ்ய புஷ்ணாது நஹ. தினந்தோறும் கண்ணன் ஆட்சியர்களின் இல்லங்களில் புகுந்து எவருக்கும் தெரியாமல் வெண்ணெய் திருடி வந்தான். ஒரு நாள் ஒரு செல்வம் மிக்க ஆட்சி அவனை கையும் களவுமாய் கண்டுவிட்டாள். உடனே அவள் கேள்விகள் மேல் கேள்வி கேட்ட இவன் ஏதோதோ சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்க பார்த்தான். இதோ அந்த சுவாரஸ்யமான சம்பாஷணை. டேய் பையா, நீ யார்? பலவான் பலராமனின் தம்பி நான். அது கிடக்கட்டும், உனக்கு இங்கே என்ன வேலை? இது என் வீடு என்று நினைத்து தவறுதலாக நுழைந்து விட்டேன். அது சரி, அப்படியானால் நீ உடனே திரும்பி போய்விட வேண்டியதானே. ஆனால் நீ வெண்ணெய் கலயத்தில் கையை நுழைத்திருக்கிறாயே, அது ஏன்? அதுவா? அது ஒன்றுமில்லை தாயே, என்னுடைய கன்றுக்குட்டி ஒன்று காணாமல் போய்விட்டது. அது ஒரு கால் இங்கு ஒளிந்திருக்குமோ என்று தேடி பார்க்கத்தான் கையை விட்டு பார்த்தேன். இந்த சின்ன விடயத்திற்கு நீங்கள் சட்டென்று கலவரப்படுகிறீர்கள். இவ்விதம் ஒரு செல்வந்தர் இல்லத்து ஆட்சியுடன் பேசச் சமாளித்த இந்த வார்த்தைகள் நம்மை ரட்சிக்கட்டும். 92வது ஸ்லோகம். சர்வாலங்கார பூஷிதன். மௌலோ மாயூரவர்கம் மிருகமததிலகம் சாருலாலாட்டபட்டே கண்ணத்தந்தே சதாலே தலமதி மிருதுலம்
मौक्तिकं नासिकायां हारो मन्दारमाला परिमलभरिते कौस्तभस्योपकण्ठे पाणौ वेणुश्च यस्य व्रजयुवतयुतः पातु पीताम्बरो नः. கிருஷ்ணன் கேசோதி பாத பர்யந்தம் சர்வாலங்கார பூர்த்தனாகியிருந்த ஒரு அற்புத திருக்காட்சி. உச்சித்தலையில் மஜில் பீலிகை கிரீட்டம், நெற்றிப்பட்டையில் எழில்மிகு கஸ்தூரி திலகம், காதுகளில் மெத்தென்ற பச்சிலை தளிர்கள், நாசியின் மீது முத்துக்கள் மூக்குத்தி புல்லாக்கு, கழுத்தில் கௌஸ்தபமணி, அதனுடன் மார்பில் தொங்கும் பரிமளம் மிக்க வைஜயந்தி மாலை மந்தார மாலை, கையில் புல்லாங்குழல், இடுப்பில் பட்டு பீதாம்பரம், காலடியில் சுற்றிலும் கோபியர் நங்கைகள். இப்படிப்பட்ட திருக்காட்சியில் இருந்த கிருஷ்ணன் நம்மை ரட்சிக்கட்டும். 96வது ஸ்லோகம். ஒப்புயர்வற்ற ஒரு அபூர்வ நீலமணி ரத்னம். தேவக்ஷா ஜடராகரே சமுதிதः கிருதோ கவாம் பாலினா நந்தேனானகதுந்துபேः நிஜசுதா புண்ணியேன புண்ணியாத்மனா கோபாவலிமுக்த ஹாரதரலோ கோபீஜனாஜனாலங்கிருதிः சேயாண்டோ ஹிருதி சந்ததம் சுமதுரः கோபீந்திரநீலோ மணி. கிருஷ்ணன் என்ற விலை மதிக்க உண்ணாத ஒரு அபூர்வ இந்திரநீலமணிக்கல் ரத்னம் இருந்தது. அது தோண்டி எடுக்கப்பட்ட சுரங்கம் தேவகியின் திருவுதரம். அதனால் அது தேவகியின் கணவரான வசுதேவருக்கு, அதாவது ஆனகதுந்திபிக்கு சொந்தமாயிற்று. அந்த ரத்தினத்தை புண்ணியாத்மா நந்தகோபன் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அதன் கிரய விலையாக தனது பெண்ணை பண்ட பரிமாற்ற முறையில் கொடுத்து வாங்கினான். நந்தகோகுலத்தில் ஆயர்கள் அணி என்ற அழகான முத்து மாலைக்கு அந்த நீலமணி ரத்னம் நடுப்பதக்கமாக டாலராக உபயோகிக்கப்பட்டது. ஆட்சியர் நங்கைகளும் அதனை தங்களுக்கு ஒரு அலங்கார பூஷணமாய் உபயோகித்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட மிக அழகான ஒப்புயர்வற்ற இந்திரநீலமணியாகிய கண்ணன் நம் இதயங்களில் என்றென்றும் நிலை பெற்று இருக்கட்டும். 97வது ஸ்லோகம். கெட்டிக்கார திருடன், ஏமாற்று வித்தையில் வல்லவன். பீഠே பீட நிடன்ன பாலககலே திஷ்டந்த கோபாலகः யந்திராந்தஸ்தித துக்தபாண்டமகிருஷ்யாச்சாந்த கண்டாரவம் வக்த்ரோபாந்தகிருதாஞ்சலிः கிருதசிரः கம்பம் பிபன்யः பயः பாயாதாகத கோபிகா நயனயோ கண்டூடபூத்காரகிருதே. கண்ணனும் அவனுடைய தோடர்களும் எவரும் இல்லாத போது இல்லங்களில் புகுந்து பால், வெண்ணெய் முதலியவற்றை திருடுகிறார்கள் என்று தெரிந்து ஒரு சாமர்த்தியக்கார இடைச்சி பால் பானையை மிக உயரத்தில் ஒரு உரியில் கட்டி தொங்கவிட்டிருந்தார். போதாதற்கு ஒரு மணியையும் எச்சரிக்கை ஒலிக்காக கட்டிவிட்டிருந்தார். கண்ணனும் அவன் தோடர்களும் அந்த இல்லத்தில் அவள் இல்லாத சமயமாக பார்த்து நுழைந்தார்கள். பால் பானை வெகு உயரத்தில் இருந்ததால் எவ்வளவு எம்பையும் கைக்கு எட்டவில்லை. கண்ணன் ஒரு நாற்காலியை வைத்து அதன் மீது நின்று முயன்றான். அதுவும் உயரம் போதவில்லை. பிறகு நாற்காலியின் மீது ஒரு பையனை நிறுத்தி அவன் தோளின் மீது நின்று எம்பி உரியை பிடித்தான். பால் பானை கைக்கு எட்டியது. ஆனால் மணி ஒலிக்க ஆரம்பித்தது. அதனால் ஒரு கையால் அந்த மணியை பிடித்து அது ஒலிக்காமல் இருக்கும்படி செய்து கொண்டான். பிறகு பால் பானையை சாய்த்தான். பால் வழிந்தது. அதை தனது இன்னொரு கையால் குவித்து வாய்ப்பக்கம் வைத்து கொண்டு பாலை ஏந்தி பருகினான். பால் மிக ருச்சியாக இருந்தது.
ஆஹா என்ன ருச்சி என்று சொல்லி சப்பு கொட்டி கொண்டு தலையை ஆட்டி ஆட்டி பாலை சுவைத்தான். அந்த சமயம் வீட்டுக்காரி திடும் பிரவேசமாக உள்ளே நுழைந்து விட்டாள். கண்ணனா சளைத்தவன் அவன் வாயில் கன்னங்கள் உப்ப அடக்கி வைத்திருந்த பாலை திடீரென வேகமாக கொப்பளித்து இடைச்சியின் கண்களின் மீது பீச்சி அடித்தான். அவள் கண்களை திறக்க முடியாமல் திணறிய சமயத்தில் கண்ணனும் தோடர்களும் ஓட்டம் பிடித்தனர். இத்தகைய பாலலீலைகளை புரிந்த அந்த கோபாலன் நம்மை ரட்சிக்கட்டும். 98வது ஸ்லோகம். முற்பிறவி புண்ணியத்தால்தான் கிருஷ்ண பக்தி கிட்டும். யஜ்ஞேரிஜிமகே தரம் தரிமஹே பாத்ரேஷு நுனம் மயம் மிருந்தான் பேஜிமஹே தபஸ்சக்ரிமஹே யன்மாந்தரே துஷ்டரம் ஏனாஸ்மாகம் நபூதனந்தசுலபா பக்திர்பவத்தேஷினே சாணூரந்திஷி பக்தகல்மடமுடே ஸ்ரேயப்புஷி ஸ்ரீஜுஷி. கிருஷ்ணனின் அடியார்களாகிய நாம் முற்பிறவியில் நிறைய புண்ணியங்களை ஈட்டியிருக்க வேண்டும். உதாரணமாக பல புனித யாகங்களை செய்திருக்க வேண்டும். சத்பாத்திரர்களுக்கு நிறைய பொருளை தானம் வழங்கியிருக்க வேண்டும். வயதானவர்களை நன்கு பராமரித்திருக்க வேண்டும். மிக கடினமான தவங்களை மேற்கொண்டிருந்திருக்க வேண்டும். அதனால்தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் சாணூரனை கொன்ற கிருஷ்ணனிடம் பக்தி கொள்ளும் பேறு கிட்டியிருக்கிறது. அந்த பக்தியை வேறு எந்த விதத்திலும் சம்பாதித்திருக்க முடியாது. இந்த பக்தி பிறவி பெருங்கடலை அழிக்க வல்லது. கிருஷ்ணன் பக்தர்களின் எல்லா பாபங்களையும் போக்குபவன், எல்லா ஐஸ்வர்யங்களையும் நல்குபவன், சிரேஷ்டமான நலன்களை பெருகச் செய்பவன். 102வது ஸ்லோகம். மல்யுத்த அரங்கில் கிருஷ்ணனை பார்வையாளர்கள் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள். மல்லேஹி சைலேந்திரகல்பஹ சுசுரிதரஜனேஹ புஷ்பசாபங்கனாபிஹ கோபைஸ்து பிராகிருதாத்மா திவி குலசப்ரதா விஸ்வகாயோ பிரமேயः க்ருத்தः கம்சேன காலோ பயச்சகிதத்ரிஷா யோகிபிர்ஞேயமூர்த்திः திருஷ்டோ ரங்காவதாரே ஹரே ரமணகணானந்தகிருத் பாதுயுஷ்மானே. கம்சன் ராமகிருஷ்ணர்களை கொல்வதற்காக சாணூரன், முஷ்டிகன் முதலான மல்லர்களுடன் விளையாட்டு அரங்கில் மோதச் செய்கிறான். அப்பொழுது பார்வையாளர்களின் மனங்களில் கிருஷ்ணன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றினான். மல்யுத்த வீரர்கள் இவன் என்ன ஒரு பெரிய மலை போன்றிருக்கிறானே என்று எண்ணி அஞ்சினர். பாமர ஜனங்கள் ஐயோ இவன் சிறு குழந்தை ஆயிற்றே என்று இறங்கினர். மங்கையர்கள் மன்மதன் என்பவன் இவன்தானோ என்று எண்ணி அவன் அழகை வியந்தனர். ஆயர்பாடி நண்பர்கள் இவன் நம்மை போன்ற ஒரு சாமானியன்தான் என்று நினைத்து கொண்டனர். தேவலோகத்தில் இந்திரன் இவன் விஸ்வஸ்வரூபி, அளவில்லா மகிமைகளை கொண்டவ பரந்தாமன் என்று வியந்தான். மரண பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த கம்சன் என்னை கொல்ல வந்திருக்கும் யமன் இவன்தான் என்று எண்ணி கோபத்துடன் பார்த்தான். யோகியர்கள் ஆஹா நாம் தியானம் செய்ய வேண்டிய பரமபுருஷன் இவன்தான் என்று பாராட்டினர். தேவர்கள் கூட இவன் சாக்ஷாத் ஹரிதான் என்று கருதி ஆனந்த பரவசம் அடைந்தனர். மல்யுத்த அரங்கத்தில் கிருஷ்ணன் இறங்கிய போது பலராலும் பலவாறாக பார்க்கப்பட்ட அந்த ஸ்ரீகிருஷ்ணன் உங்கள் அனைவரையும் காப்பாற்றட்டும். 106வது ஸ்லோகம். கிருஷ்ண பக்தி ஒன்றே போதும், எனக்கு வேறு கர்மானுஷ்டானங்கள் தேவையில்லை.
सन्ध्यावन्दनभद्रमस्तु भवते भोस्नानतुभ्यं नमः भो देवाः पितरस्ततर्पणविधौ नाहं क्षमक्षम्यताम् यत्र क्वापि निषिद्य यादवकुलोत्तंसकंसन्विषः स्मारं स्मारमघं हरामि तदलं मन्ये किमन्येन मे. சந்தியாவந்தனமே, உனக்கு விடை கூறுகிறேன், நீ மங்களமாயிரு. ஸ்நானமே, நேயம் க்ஷேமமாய் விடைபெற்றுச் செல், உனக்கு நமஸ்காரம். தேவர்களே, பித்ருக்களே, இனிமேல் பூஜைகள் தர்ப்பணங்கள் முதலானவற்றை செய்து உங்களை என்னால் திருப்திப்படுத்த முடியாது. என்னை மன்னியுங்கள். இனிமேல் இப்படிப்பட்ட நித்திய கர்மானுஷ்டானங்கள் எனக்கு தேவையே இல்லை. ஏதாவது ஓரிடத்தில் ஏகாந்தமாக நான் உட்கார்ந்து கொண்டு யதுவம்சதலகன் கம்சனை மாய்த்தவன் ஸ்ரீ கிருஷ்ணனையே நினைத்து நினைத்து தீவிர தியானத்தில் ஈடுபட்டு எனது அனைத்து பாபங்களையும் போக்கிக் கொண்டு விடுகிறேன். இதற்கு மேல் எனக்கு வேறு என்ன தேவை? இதுவே என் நம்பிக்கை. 107வது ஸ்லோகம். ஹே கிருஷ்ணா, உன்னை தவிர வேறு கதி எதையும் நான் அறிந்திலேன். ஹே கோபாலக ஹே கிருபாஜலநிதே ஹே சுந்த கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவ ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரயகுரோ ஹே புண்டரீகாக்ஷமா ஹே கோபீ ஜனநாத பாரய பரம் ஜானாமின த்வாமினா. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணனை கவி பல விசேஷங்களால் அடைமொழிகளால் வெளுத்து வேண்டுகிறார். ஹே கோபாலகா, ஆவினங்களை காப்பவனே. ஹே கிருபாஜலநிதே, கருணை பெருங்கடலே. ஹே சிந்து கன்யாபதே, பார்க்குடல் உதித்த திருமகளை மணந்தவனே. ஹே கம்சாந்தக, கம்சனை கொன்றவனே. ஹே கஜேந்திர கருணா பாரீண, யானை அரசன் கஜேந்திராழ்வானுக்கு கருணை வள்ளலாக இருந்தவனே. ஹே மாதவா, மகாலட்சுமியின் கணவனே. ஹே ராமானுஜ, பலராமனின் இளவலே. ஹே ஜகத்ரஜகுரோ, முவ்வுலகங்களுக்கும் தந்தையே. ஹே புண்டரீகாக்ஷ, சந்தாமரை கண்ணனே. ஹே கோபீ ஜனநாத, கோபியர்களின் பிராணநாதனே, என்னை காப்பாற்றி. உன்னை தவிர வேறொன்றையும் நான் அறிகிலேன். 108வது ஸ்லோகம். சர்வாலங்கார பூஷிதன். கஸ்தூரே திலகம் லலாட ஃபலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாதாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ச கலயன்னே கண்டே ச முக்தாபலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபாலச்சூடாமணி. நெற்றித்தடத்தில் கஸ்தூரி திலகம், பரந்த மார்பின் மீது துலங்கும் கௌஸ்துபமணி, நாசியின் நுனியில் புத்தம்புதைய முத்துமணி, உள்ளங்கையில் புல்லாங்குடல், கைகளில் ரத்ன கங்கணங்கள், மேலே முழுவதும் பூசப்பட்ட திவ்ய பரிமள சந்தனம், கழுத்தில் முத்துகாரம், இப்படிப்பட்ட ஆபரணங்களை அணிந்த கிருஷ்ணன் கோபாலர்களின் சூடாமணி ரத்னம், தலை சிறந்த நாயகன், கோபியர்களால் சூடப்பட்டவன், வெற்றி களிப்புடன் திகழ்கிறான். 109வது ஸ்லோகம். அனைவரையும் மனம் கவர்ந்த வேணுநாதம். லோகானுன்மதயன்னே ஸ்ருதிர்முகரயன்னே ஷோணேருஹான் ஹர்ஷயன்னே शैलान् विद्रवयन् मृगान् विभजयन्ने गोबृन्दमानन्दयन्ने गोपान् सम्भ्रमयन्ने मुनीन् मुकुलयन्ने
சப்தஸ்வரான் ஜம்பயன்னே ஓங்காரார்த்தமுதீரஜன் விஜயதே வம்சே நிநாதசிசோஹோ. பாலகிருஷ்ணனின் புல்லாங்குழல் இசை அனைவரின் உள்ளங்களையும் கவர்ந்தது. அது உலகங்களே மயக்கமடையச் செய்கிறது. வேதங்களையே அது ஒலிக்கின்றது. மரங்களும் கூட பூரித்துப் போகின்றன. ஆறாங்கல் மலை கூட உருகிப் போய்விடுகிறது. பிராணிகள் அனைத்தும் தன் வசம் இழந்து விடுகின்றன. ஆவினங்கள் மகிழ்ச்சி பொங்கியிருக்கின்றன. கோபர்கள் பிரமித்துப் போகிறார்கள். முனிவர்கள் கண்களை மூடி மோனத்தவத்தில் ஈடுபடுகிறார்கள். சப்தஸ்வரங்களாகிய சங்கீத சாஸ்திரத்தையே அதை வெளிப்படுத்துகிறது. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் கருப்பொருளை அது ஒலிக்கிறது. இத்தனை சிறப்புகள் கொண்ட கண்ணனின் இனிய வேணுநாதம் வெற்றுச்சீருடன் திகழ்கிறது.